ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஏலைன் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும், ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 மீட்டர் கிட்ட கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை ஷார்ட்டாக போதும் அப்படின்னா 2.25 2 ரேஞ்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரயான் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்போவும் அதான் நம்ம நைட்டிக்கெல்லாம் ஃபோல்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் கரப்பகுதியும் சேர்ந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழ் பக்கமாக அகெயின் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. நம்ம நைட்டிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். கரப்பகுதி நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்குது. நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக போட்டுக்கோங்க. ரயான் கிளாத் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி காட்டன் கிளாத்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிளாத் ஃபோல்டு பண்ணுறதுக்கு. நான் டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 37 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 38.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களோட டோட்டல் ஹைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங்காக. மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயினிங் ஸ்டிச்சிங்க்கும் கீழ் பக்கம் ஃபோல்டு பண்ணுறதுக்கும். இனி நம்ம டோட்டல் விட்த் எடுத்துக்கலாம். டோட்டல் விட்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். 11 இன்ச் 12 இன்ச் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவில் எடுத்துக்கலாம். உங்களோட டோட்டல் விட்த்தில் இருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கோட விட்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2.5 இன்ச் எடுக்கிறேன். 2.5 இன்ச் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணுறனால நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண வேண்டாம். பேக் நெக் மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 5 இன்ச் எடுக்க போகிறேன். பேக் நெக்கோட ஹைட்டு நம்ம 5 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க் கொடுக்குறதுனால ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணல, பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நான் பா ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கம் ரவுண்ட் நெக்கு தான், அதனால் ரவுண்ட் நெக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் நெக் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளாத் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஷோல்டர் விட்த் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் விட்த் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். இது ஸ்டிச்சிங் அளவு எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இனி நம்ம ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் அளவு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம சென்டரில் கைக்குழி அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ராவாக எடுத்த அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சுருக்கம் அடிக்காமல் இருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி ஷோல்டர் சரிவு ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் சரிவு கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இவ்வளோதான். மேல் பக்கம் இவ்வளோதான். இன்னும் நம்ம நார்மலாக நம்ம ஓப்பன் சுடிக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஹிப்போட அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன அளவு என்ன சைஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
நமக்கு அந்த ஹிப்போட வளைவு நமக்கு என்ன அளவில் வேணுமோ மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 9 இன்ச் கரெக்டாக இருக்குது. நான் 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இனி மேலே இருந்து ஹிப் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் சைஸ் வரைக்கும் நம்ம ஒரு 20, 21 அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹைட் வந்து டாப்ல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன அளவு விட்த் வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அழகாக தான் இருக்கும். 11 இன்ச் கூடால நம்ம 1 இன்ச் சேர்த்து நம்ம 12 இன்ச்சாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் விட்த் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு 1 இன்ச் உள் பக்கமாக 10 இன்ச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹிப்பு பக்கத்தில் 1 இன்ச் கூடுதலாக சேர்த்து நான் வந்து 12 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இனி வந்து கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு விட்த் இருக்கோ அந்த அவ்வளோ விட்த்துமே நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கீழேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு சைடில் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏலைன் குர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் கீழே தாழ்ந்த மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி தூக்கி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதான் சைடில் வந்து 3 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணது. இந்த 3 இன்ச் அளவுக்கு நம்ம வளைச்சி கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு அளவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா விட்த்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி விட்த்து அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத் எடுக்கும்போது ஏலைன் குர்த்திக்கு கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக வரும். சரிங்களா? கொஞ்சம் அம்பர்லா கட்டிங் மாதிரி பெருசாக வரும். நீங்கள் விட்த்து கம்மியாக எடுக்கும்போது அது கம்மியாக வரும். விட்த் வந்து கம்மியாக வரும் கீழ்ப்பக்கம். இன்னும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் வந்து கட் பண்ணுறோம். நெக் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் சரிவு, அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு, அதுக்கப்புறம் மீதி பாடி மெஷர்மெண்ட் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் டாப்புக்கு கொடுப்போம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் வரும். ஏலைனுக்கு கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு விரிஞ்சு இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங் மாதிரி வரும். அதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் சைஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுருக்கமாகலாம் இருந்துடாமல் நீட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நமக்கு வந்து ஆம்கோல் வந்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸுக்கு அது மாதிரி சென்டர்லேயே நாச் போட்டு வைக்கணும். அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரயான் கிளாத்துங்கும் போது அது வந்து அளவு வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், கிளாத்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக அப்படியே வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் அளவு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய 2 கிளாத்துக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. நெக்கோட சென்டர் பாயிண்ட். இல்லைனா நமக்கு வந்து எந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா? இனி அப்படியே அதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு வந்து மீதி இருக்க கிளாத் வந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நான் வந்து லென்த்தாக எடுக்க போகிறதில்ல. எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி எல்போ வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். கீழ்ப்பக்கம் இது வந்து நம்ம விட்த்தாக எடுத்துக்கலாம். இதுலேயே நமக்கு வந்து போதும். விட்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9.5 இன்ச் வந்து எடுக்கிறேன்.
நார்மலாக நம்மளோட ஸ்லீவ் ஆம்கோல் அளவுலேருந்து ஒரு 3 இன்ச் இல்லைனா 3.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவோட விட்த் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இனி நம்ம வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன். ஏன்னா கீழே வந்து நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால டோட்டலாகவே 1 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 11 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு 8 இன்ச் கிடைக்கும். இந்த 8 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்ஸும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ஃபோல்டு பண்ண போகிறது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த அளவில் ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எல்போ வரைக்கும் நம்ம ஆரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த சைஸில் இந்த அளவு வந்து இருக்கும். நீங்கள் இதை விட ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைட்டாக கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஷார்ட் ஸ்லீவ் போதும்னா ஷார்ட் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இனி ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக குளிச்சு வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம நாச் போட்டுக்கணும். ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். எப்போவுமே சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். டோட்டலாக இவ்வளோ தான். ஈலைன் குர்த்தி ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம வந்து டாப் அண்ட் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து பார்ப்போம். மீதி இருக்க பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து நெக்கு ஸ்லீவ் எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அதுவே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட லென்த்தியான வீடியோஸாக தான் இருக்கும். இது கூட கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் இன்னுமே ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வரும். அப்படி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே டீட்டெயில்டாக எப்படி நம்ம வந்து பேட்ச் ஒர்க் அதாவது பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். சென்டரில் வந்து அந்த வி போர்ஷன் கொடுத்து எப்படி நம்ம வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணுறது, எப்படி டர்ன் பண்ணுறது, எப்படி பைப்பிங் கொடுக்குறது எல்லாமே நான் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். பேக் பீஸில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் கிளாத்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உள்பக்கமாக தானே எப்படி இருந்தாலும் கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கமாக போயிடும். அதனால் நம்ம வந்து இதே கலர் யூஸ் பண்ணும்போது தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி பேக் சைடு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு
நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துட்டு கிராஸ் பீஸ்க்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து உள் பக்கமாக டர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அதை அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேக் பீஸில் வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பேக் பீஸில் வந்து கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே தூக்கி வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. தூக்கி வச்சுட்டு நம்ம எவ்வளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க ஷோல்டரில். இனி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஷோல்டர் நம்ம அந்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ண எந்த ஒரு பிசுருமே நமக்கு தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து வச்சுட்டு கிராஸ் பீஸை மேலே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கிராஸ் பீஸை உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு நீட்டான ஃபினிஷிங் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து ஷோல்டரில் வந்து ஸ்டிச் பண்ணி பேக் சைடு நம்ம அந்த கிராஸ் பீஸும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷோல்டர் ஸ்டிச் பண்ணோம்ல ஜாயினிங் இருக்குல்ல, அதுலேருந்தே நம்ம வந்து பேக் பீஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் போர்ஷனில் அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக கொடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே ஷோல்டர்லேயும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீட்டான ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து ரெடிமேட் சுடிதாரில் கூட இந்த மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஸ்லிம்பிள் எதுவுமே வெளியே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடாக வச்சுக்கோங்க. கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து ரைட் சைடாக வச்சுருக்கோம். வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பைப்பிங் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் பீஸுங்கிறது ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் எதுவுமே கட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அது கிராஸ் பீஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிடாமல் கிளாத்தில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் வந்து அழகாக நம்மளோட பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ரொம்பவே குட்டியாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் ரைட் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ராங் சைடாக திருப்பிட்டு நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவ்லையுமே கீழ்ப்பக்கம் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த ஷோல்டர் ஜாயினிங்கில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி குளிச்சு வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த குளிச்சு வெட்டின பக்கம் நீங்கள் மாற்றி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் சுருக்கம் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதனால கரெக்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தீங்களோ அந்த அளவில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இனி நம்ம அடுத்து சென்டர்லேருந்து அடுத்த பக்கம் எப்போவுமே சென்டர்லேருந்தே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக வராது. அதனால எப்போவுமே சென்டரில் இருந்தே ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர் ஷோல்டர் ஜாயினிங்கோட சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு, குளிச்சு வெட்டின பக்கம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே 2 பக்கமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஓரம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீ அப்படியே எடுத்து ராங் சைடாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின் வேணாலும் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இன்ச் எடுத்துருந்தோமோ அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருந்தேன். அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு எப்போவுமே ஸ்லீவ்லேருந்து ஆம்கோலுக்கு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. வளைஞ்செல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருக்காது. நம்ம போடும்போது அங்கங்கே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓரம் வந்து நம்ம சைடு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுலேயே போதும். உங்களுக்கு இல்லை ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மற்றபடி 1/2 இன்ச்சே போதும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் அதே மாதிரி 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா ஃபோல்டு பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே கிளாத்லேயே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் கிளாத்லலாம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக வரும். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். எப்போவுமே தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தோட ரைட் சைடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பர்லா ஃப்ராக்லலாம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த கரெக்டாக வராது. அந்த சுருக்கம் அடித்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கிளாத் அப்படியே கீழ்ப்பக்கமாக எடுத்துட்டு அதுக்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம பேக் நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கிளாத் அப்படியே வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து அம்பர்லா கட்டிங் சுடிலெல்லாம் கீழே எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக வரல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். பாருங்கள் நம்ம ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஏலைன் குர்த்தி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்கோட வீடியோ வந்து எண்டில் கொடுக்குறேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். எண்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாடல்லாம் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.